வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தி செல்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயரமுள்ள கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள 30 அடி உயரமான கம்பத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியேற்றுகிறார். மேலும் அயோத்தியில் நடைபெறும் சாலை பவனியிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாடு முழுவதும் மன அழுத்தம் மற்றும் வன்முறை, துன்புறுத்தல் தொடர்பாக பெண்களுக்கு உதவும் வகையில் தேசிய மகளிர் ஆணையம் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய 14490 என்ற இலவச தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாக அவரவர் வீடுகளுக்கு சென்று சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு, ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரில் சென்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்குமாறும் அவர் உத்தரவினை பிறப்பித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.